ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு கூடி வர தாய் பத்தினி தலைக்காரி அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை என் பிள்ளைக்கு துன்பமே வாழ்க்கைன்னு இருக்கு. ஆத்தா ஈஸ்வரி யாரும் செய்வன வச்சாங்களா இல்லை தானா வந்த வியாதியா இல்லை பிள்ளையோட கிரகத்தினாலே அந்த மாறி தாயி என்னை பெத்த அம்மா அந்த மயனுக்கு நல்ல வாக்கு கொடுக்க என் தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் எந்த செய்வன பில்லி சூனியம் மறுநாள் எடுத்தெறிய வரணும் அங்காளி பங்காளி தொல்லை எதுவாக இருந்தாலும் எடுத்தெறியணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் என் பிள்ளைக்கு இந்த தாய் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கா உண்மையா பையாத்தா சொல்லுதாயி என் பிள்ளைக்கு மடிப்பிச்சனைக்கு கேட்டு என் தாய் வந்து பிள்ளைக்காக மடிப்பிச்சை கேட்டு வந்து உட்காந்துருக்கா. தாயி என் பிள்ளைக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் பிள்ளைக்கு வந்து நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கணும்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க சரியா. யாருனால எதுனால என் பிள்ளைக்கு ஏன் தாய் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலத்தா அப்படின்னு சொல்கிற உண்மையா பையாத்தா. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே என் பிள்ளைக்கு மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை உனக்கும் சரியில்லை என் பிள்ளைக்கும் சரியில்லை வைத்திய செலவு விரைய செலவுக்கு பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு சரியா தாயி. இன்னைக்கு விரைய செலவு போய்கிட்டு இருக்குது உண்மையா பையாத்தா. இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து 2வது பிள்ளைக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா தாயி. என் பிள்ளைக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது விரைய செலவு நடந்துக்கிட்டு இருக்குது சரியா. இன்னைக்கு என் பிள்ளைய வந்து காப்பாற்றி கொடுத்தான்னு வந்து உட்காந்துருக்குற சரியா தாயி. கேளு தாயி என்னத்தா இன்னைக்கு காப்பாற்றி கொடுத்தானே வந்து உட்காந்துருக்க. நான் வந்து படாத வாடு வாழ்க்கையில் பட்டுட்டு இனிமேல் படுறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டேன் துன்பந்தே என் வாழ்க்கை. என்னைக்கு மாங்கல்யம் முடிச்சு மனைக்கு நான் போனேன்னா அன்னையில இருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுப்பிக்கல. என் பிள்ளை ஊட்டியதே நிம்மதினா அதுகளும் சீரழிதுன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு வந்து நீ நல்லது செய்யணும் தா ஏத்தா அப்படி போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற என் கும்பிடாத தெய்வம்ல யார் என்ன செஞ்சா ஏன் தானா வந்துச்சா இல்லை யார் எந்த செய்வனையும் வச்சு என் பிள்ளைய முளைக்கிட்டாங்களான்னு கேட்குற தாயி சரியா தாயி. இப்போ பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் மயனுக்கு சொல்கிறேன் சரியா. அவங்க வீட்டு பங்காளியில் ஒரு சொத்து பிரச்சனை வந்துச்சா இல்லையே சொத்து பிரச்சனைலாம் அங்கே ஒரு இட பிரச்சனை வந்துச்சா தாயி நாவு இருக்கான்னு பார்த்து நாளில் நாவு பற்றி சொல்லுதாயி சும்மாவா பேச்சுகளையும் பேசிக்கிடுவாங்க சரியா தாயி. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது தாயி சரியா தெரிஞ்சுக்க உனக்கு தெரியாதனாலும் தெரிஞ்சுக்க. நீ ஆறு வெளிப்பட பேசலைனாலும் மனசால சொல்லியிருப்பாங்க உள்ளத்தால சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிக்க சரியா. வம்பு வழக்கு போடாமையே மனஸ்தாவத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்க சரியா தாயி. ஏன்னா வந்து என்ன காரணம்னு உனக்கு தெரியல என் பிள்ளை நல்லா இருந்த பிள்ளைவே சரியா. இன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு தீராத வியாதி வந்திருக்குன்னு சொல்ற உண்மையா பையா. இன்னைக்கு தீராதுன்னு சொல்ற வார்த்தைக்கு வந்து வைத்தியம் சொல்லியிருக்காங்க. தெய்வம் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. மனுஷனால முடியாது வைத்தியத்தினாலே முடியாதுன்ட்டாங்க உனக்கிட்ட. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து என்ன செய்வோம்னு தெரியாம எனக்கு வந்து உட்காந்து ஆத்தா என் பிள்ளைய நீ காப்பாற்றி கொடுப்பேன் நம்பிக்கையோட தேடி வந்தேன்னு சொல்றதா உண்மையா பையா. தீராத வியாதி வந்து ஒன்னால தீர்க்க முடியாதா தாய். நீ எவ்வளவோ பேத்துக்கு நல்லது செஞ்ச தாய் என் பிள்ளைக்கு இந்த தாய் கண்ணீரை பார்த்து தொடத்தான்னு கேட்டிருக்க. நான் ஒரு பாவம் அறியலை தாயி. நான் ஒரு பாவம் அறியாம ஏத்தா காலம் பூரா கண்ணீராக வாழன்னு கேட்குற தாயி. என் பிள்ளை இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லைன்ட்டேன். இந்த உசுறு எனக்கு எதுக்குன்னு கேட்டுட்டேன். அப்படி உசுரோட நான் வாழணுமா என் பிள்ளைக்கு ஒண்ணுனா அந்த நிமிஷமே என்னை கூட்டி போயிடன்னு சொல்லியிருக்கேன். என் பிள்ளைய வந்து நம்ம ஒரு நேரம் பிரிஞ்சு இருக்க மாட்டேன். தவமா இருந்து பெத்த தங்க மயன்னு சொல்ற உண்மையா பையா. இன்னைக்கு தவம் இருந்து பேர் சொல்ல பெத்த மயன். ஆனா என் பிள்ளை அப்படி சுருண்டு போய் கிடக்குது. எனக்கு சுருண்டு போய் கிடக்கிறப்ப என் வயிறு மனசும் பத்தி எரியுதுன்னு சொல்ற தாயி. இன்னைக்கு என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தான்னு வந்திருக்க சரியா தாயி. இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய்கிட்ட உயிர் பிச்சை மட்டும்தான் கேட்குறேன். நான் வேற எதுவும் கேட்கலத்தான்னு சொல்லியிருக்கேன். என் பிள்ளையோட கிரகக்காரை அப்படி இருக்கேன் தாயி. என் பிள்ளையோட கிரகம் தகப்பனை எடுக்கிற கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு கிரகம் நிற்கிது. இந்த தாய்கிட்ட வந்திருக்க இந்த தாய் தீர்த்து வைத்தா என் பிள்ளைக்கு உயிர் பிச்சையை கொடுத்தா வைத்தியம் என்னத்தான் பெருசு நீ நினச்சா முடியாதான்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க சரியா தாயி. என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்தே தீரணுத்தா. என் மடியை நீ வந்து பெத்த மடி வந்து மனசு வந்து குளிரணுத்தான்னு சொல்லியிருக்க. என்னால வலி வேதனை தாங்க முடியலையேத்தான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்க தாயி. என் பிள்ளைக்கு நான் தீர்த்து வைக்கிறதே தான் வந்து உட்காந்துருக்க. என் பிள்ளையோட கிரகத்துக்கு தேத்தா அப்படி இருக்குது. நான் வரேன் தாயி. இந்த தீர்த்தம் திரும்ப கொண்டு கொடுப்போம். என் பிள்ளைக்கு வந்து அந்த உயிர் பிச்சை நான் கொடுக்குறேன். இப்படி தமிழ் முடியாது என்ன கசைது என்ன செய்யுதுக்கா மஞ்சள் காலை எல்லாமே பாதிச்சிருச்சு.